அஜித் நம்பர் 1. தல வணக்கம் தல. எங்கள் தல அஜித் சார். அஜித் அண்ணா ஷேக் தலையோட அடிச்சா அஜித் சார். அஜித் தல அஜித் அஜித் சார். சிறுத்தை சிவா இயக்கத்துல நம்ம தல அஜித் நடிப்புல உருவாகி வரும் புதிய படத்துக்கு விவேகம் என்ற தலைப்பு ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்காக தினமும் 5 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சு நம்ம தல அஜித் தனது உடற்கட்டையை மாற்றியிருக்காரு. வேதாளம் படத்தை தொடர்ந்து மீண்டும் சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித் நடிக்கும் படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துக்கான முதல் கட்ட படப்பிடிப்பு ஐரோப்பிய நாடுகள்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது. இதனை அடுத்து சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களிலும் படப்பிடிப்பு நடந்தது. நடிப்புக்கு இடையே கார் மற்றும் பைக் பந்தயங்களில் கலந்து கொண்ட நம்ம தல அஜித் கடந்த 2010ஆம் ஆண்டுல மொரோக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்துல கலந்து கொண்ட போது விபத்துக்குள்ளானாரு. இதனை அடுத்து நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தி வந்த நம்ம அஜித்துக்கு 2015ஆம் ஆண்டுல ஆரம்பம் படத்துல சண்டை காட்சியின் போது மீண்டும் காலில் அடிபட்டது. மருத்துவர்களோட ஆலோசனையோட படங்கள்ல நடிப்பதை தொடர்ந்து அஜித் உடலை ஏற்றி குறைக்கும் கதாபாத்திரங்களை கவனம் செலுத்தாமல் இருந்தாரு. இந்த நிலையில விவேகம் படத்துல ஃபர்ஸ்ட் லுக் புகைப்படத்துல அஜித்தின் உடற்கட்டு முழுமையாக மாறி இருக்கிறதை எல்லாருமே பார்ப்போங்க. சிக்ஸ் பேக்கோட நம்ம தல அஜித் கலக்கோக்கலகம் கலக்கி போஸ்டர்ல போஸ்ட் கொடுக்கறது அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குங்க. இந்த நிலையில கிராபிக்ஸ் கலந்திருக்கிறதாகவும், அதாவது அஜித்தோட லுக்ல கிராபிக்ஸ் கலந்திருக்குது என்று சந்தேகத்தை சமூக வலைதளங்களை சிலர் எழுப்பியிருக்காங்க. இது குறித்து படக்குழு தரப்புல விசாரிச்ச போது அவங்க கூறிய விஷயம் என்னன்னா, இந்த கதையை தேர்வு செய்யும் போதே அஜித் தினசரி 5 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சு உடலை வலுவாக்குவதில் தீவிரம் காட்டினாருன்னு சொல்றாங்க. படத்தின் பெரும்பகுதி வெளிநாட்டுல நடப்பதால ஐரோப்பாவிலையும் அவர் பல நாட்கள் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த நாட்களிலும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சியிலும் ஈடு வருவாராம். அவருக்கு சென்னையை சேர்ந்த யூசப் என்பவர் பயிற்சியாளராக இருந்ததாகவும் கூறுறாங்க. படத்தின் 80% பணிகள் நிறைவு பெற்றுள்ள இந்த நிலையில மீண்டும் ஐரோப்பாவில் இந்த மாதத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளோம் என்று படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. பாடல், இசை, பின்னணி இசை உள்ளிட்ட இறுதிக்கட்ட வேலைகள் நடந்தும் வருவதாகவும் தகவல் வெளிவந்திருக்குது. படத்தை ஜூன் மாதம் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக படக்குழுவினர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க.